வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன்ல பூட்ஸ்ட்ராப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் விஎஸ் கோட்ல பேசிக்கா நான் வந்து நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நம்ம என்ஜி நியூ நம்மளோட அப்ளிகேஷன் நேம் என்னமோ நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? நான் இங்கே வந்து ஜஸ்ட் டெமோ ஆப்னு கொடுத்துக்கிட்டேன். நமக்கு ஸ்ட்ரிக்ட் மோட்லாம் தேவையில்ல. அதேபோல் ரவுட்டிங் ஸ்டாண்டர்ட் மோட்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு பூட்ஸ்ட்ராப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆங்குலர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த கமாண்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே நான் ஸ்டைல்ஸ் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நார்மல் சிஎஸ்எஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆர்எஸ்எஸ்சி எதுவுமே தேவையில்லை. நோ கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து அப்ளிகேஷன் கிரியேட் ஆனோடனே நம்ம பூட்ஸ்ட்ராப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து நம்மளோட மெயின் டைரக்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். சிடி நம்மளோட அப்ளிகேஷன் டைரக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். டெமோ ஆப். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு கமெண்ட் ரன் பண்ணுவோம். கரெக்டாக என்ஜி சர்வ். ஓகே, ஹிட் என்டர். நமக்கு அப்ளிகேஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கு. மெயின் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரௌசரில் போயிட்டு டைப் பண்ணுவோம் லோக்கல் ஹோஸ்ட் 4000. நமக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ண நமக்குள்ள இதுக்குள்ள இருக்கும் விசாரிசி ஆப். இங்கே வந்து நம்மளோட ஆப் காம்பனன்ட் இருக்குது. நமக்கு இது ஒர்க்காக தான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பட்டன் மட்டும் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பட்டன். இந்த பட்டனுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிளிக் மீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்தா நமக்கு கிளிக் மீன்ற பட்டன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணோம். நம்மளோட அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்கா. இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன கமெண்ட் டைப் பண்ண போகிறேன்னா npm i bootstrap. ஓகேங்களா? இந்த ஐ எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா இன்ஸ்டால். இன்ஸ்டால் தான் வந்து நான் ஷார்ட் என்ன பண்ணியிருக்கேன், npm i bootstrap அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நமக்கு வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இங்கே பட்டன் போயிட்டு கிளாஸ் என்ன பண்ணுறேன், btn ப்ரைமரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா எனக்கு பூட்ஸ்ட்ராப் இப்போ இந்த கிளாஸ் அப்ளை ஆகிருக்குமான்னு கேட்டால் அப்ளை ஆகாது, ஒர்க் ஆகாது. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோமே தவிர பூட்ஸ்ட்ராப்பை அதை ஒன்றும் கான்ஃபிகர் பண்ணல. அப்போ அந்த கான்ஃபிகரேஷன் எங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம angular.json அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்ட். இந்த பில்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டைல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். நம்ம நார்மலாக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண என்ன பண்ணுவோம், bootstrap.main.css வந்து நம்ம ஸ்டைல்ஸில் கான்ஃபிகர் பண்ணுவோம். கரெக்டாக HTML-ல. அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஸ்டைல்ஸில் கொடுக்க போகிறோம். பட் நம்ம என்டையர் சிடிஎன் யூஆர்எல்லாம் கொடுக்காம நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜோட ரெஃபரன்ஸ் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இந்த பூட்ஸ்ட்ராப் ஃபோல்டருக்குள்ள dist அப்படின்னு டெஸ்ட்ன்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு bootstrap.main.css அப்படின்ட்டு இருக்கு. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் இருக்க பாத்தை எனக்கு வேணும். இந்த பாத்து தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் அந்த ஸ்டேஜில். இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி ரிலேட்டிவ் பாத். ஓகேவா? காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணேன், ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு ஸ்டைல்ஸில் டபுள் கோட்ஸில் இதை பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டெமோ ஆப் பண்ணுறது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நோட் மாடியூல்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் போதும். நோட் மாடியூல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிடையாது, பேக்வர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா? இங்கே எல்லாமே பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ஜி சர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கிளிக் மீ நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் ப்ரைமரி பட்டன் கொடுத்துருந்தோம்ல, ஆட் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு மற்றது ஒர்க் ஆகுது செக் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த பட்டனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கண்டெய்னர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த கண்டெய்னருக்குள்ளே .row இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா .column -empty6. ஓகேவா? இப்போ இங்கே இந்த பட்டனை பேஸ்ட் பண்ணிட்டேன்.
எனக்கு இதே மாதிரி இன்னொரு பட்டன் வேணும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரோவில் 12 காலம் வைக்கலாமா? ஸோ இப்போ நான் 6 2 பிரித்து 2 பட்டன் வந்து நான் ஷோ பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு மார்ஜின் டாப் வேணால் எனக்கு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் டாப் வந்து 5. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு இங்கே செக் பண்ணேன்னா எனக்கு இந்த பூட் ஸ்டாப் கிளாஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பூட் ஸ்டாப்பே தெரியாது, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, பூட் ஸ்டாப் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சினாலும் என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் பூட் ஸ்டாப்க்கு வந்து தனியாக டெடிக்கேட்டடாக கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ் பூட் ஸ்டாப் டே டு டே ப்ராஜெக்ட்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த பூட் ஸ்டாப் கிளாஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆங்குலருக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் ஆங்குலரே படிக்கணும்னாலும் ஆங்குலருக்கும் நான் டெடிக்கேட்டடாக கோர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கோர்ஸ் கூட பார்த்து நீங்கள் ஆங்குலர் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நார்மல் ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு பூட் ஸ்டாப் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேவிகேஷன் பார்லாம் மொபைல் ஸ்க்ரீன் போனால் நமக்கு வந்து அந்த ஹாம்பர்கர் மெனு வரும். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகாது. இதுக்கு உங்களுக்கு சாம்பிள் நான் வந்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு பூட் ஸ்டாப் 5 நேபார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன். சர்ச் பண்ணால் நமக்கு இங்கே பை டிஃபால்ட்டாக பூட் ஸ்டாப் கோட்ஸில் இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை தான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நேபாருக்கான கோடு இருக்கும். பை டிஃபால்ட்டாகவே இங்கே பூட் ஸ்டாப் கிளாஸ் கோடு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேபார்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எதை சூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குல்ல, ஸோ இதை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு கோட் எழுதுறோம்னா ஆப் component.html இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட ப்ரௌசரில் போய் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இந்த நேபார் வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு ட்ராப் டவுன் எதுவுமே வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் பாருங்கள் எனக்கு வேலை செய்யல. அதே போல் நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நான் இப்போ மொபைல் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த ஹாம்பர்கர் மெனு வந்துருச்சு. இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த மெனு வந்து எக்ஸ்பேண்டே ஆகலை. ஓகேங்களா? நான் எந்த யூஆர்எல் போன்ற செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இந்த ட்ராப் டவுன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து HTML என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல் கொடுப்போம். பூட் ஸ்டாப்க்கான ஸ்கிரிப்ட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Papa.js வந்து கொடுப்போம். பட் இங்கே ஆங்குலரில் நம்ம பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணுறப்ப அப்படி பண்ண மாட்டோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை எங்கே பண்ணுவோம்னா நம்மளோட angular.json ஃபைல்லே நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அரே இருக்கா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே நம்ம பூட் ஸ்டாப்க்கான ஸ்கிரிப்டை வந்து கான்ஃபிகர் பண்ணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூட் ஸ்டாப் ஃபோல்டருக்கே போயிடுவோம். பூட் ஸ்டாப் ஃபோல்டரில் போயிட்டு இந்த சிஎஸ்எஸ் இருக்கா, டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஎஸ் ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே நிறைய பூட் ஸ்டாப் ஜேஎஸ் ஃபைல் இருக்கும். இதில் நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் .bundle.in.js. ஓகேவா? ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ரிலேட்டிவ் பாத். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுறேன், இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் நேம் தேவையில்லை, ஜஸ்ட் நோட் மாடியூல் வந்து அதே போல் // கிடையாது, /. ஓகேவா? // வந்து நான் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். நீங்கள் எப்போ இந்த angular.json ஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு டைரெக்டாக அந்த ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த சேஞ்சஸ் வந்து யூஎல் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு அதை செக் பண்ணணும், அது ஒர்க் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நமக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் போய் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம இப்போயே பாருங்களேன் இந்த ட்ராப் டவுன் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஆக்ஷன் ஐ மீன் அனதர் ஆக்ஷன் சம்திங் எல்ஸ், இந்த ட்ராப் டவுன் பட்டன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ப்ரீவியஸாக நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை. இன்கேஸ் இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பட்டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் இல்லை இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹாம்பர்கர் மெனு வந்துச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன, அது எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த மெனு. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே எனக்கு இந்த ட்ராப் டவுன் வருது. தெரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கான்ஃபிகர் பண்ண தான் ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டைல்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகுமோ தவிர சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேபாருக்கு இங்கே ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது, நேபார் லைட்டுன்னு இருக்கா. ஸோ லைட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். ஐ திங்க் பிஜி ஆல்சோ டார்க். பிஜி டார்க் இங்கே பாருங்கள் நமக்கு டார்க் கலரில் வந்துருச்சு. ஓகேவா? நமக்கு இப்போ ஸ்டைல்ஸும் ஒர்க் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூட் ஸ்டாப் லேர்ன் பண்ணிக்கணும்னாலும் சரி, இல்லை ஆங்குலர் லேர்ன் பண்ணிக்கணும் சரி, இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெடிக்கேட்டடாக கோர்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனே வரும், இல்லைனா இந்த வீடியோட எண்ட்லேயே உங்களுக்கு கார்டில் வரும். ஸோ நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் கோர்ஸை பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கலாம்.